அவர் தலையாகிய கிறிஸ்துவாய் இருக்க சரீரமாகிய சபையாகிய நாம் அவரோடு கூட ஒன்றாகிற ஒரு இணைப்பு. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது என்றால் மீட்கப்பட்டதான சரீரம் கிறிஸ்துவாகிய தலையோடு கூட இணைக்கக்கூடியதான காரியம் வந்திருக்கிறது. மீட்கப்பட்ட கூட்டம் அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு நேர்த்தியாக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு துல்லியமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட அந்த ஸ்தானத்திலே வைக்கும் பொழுது, ஒரு பக்கத்துல சபை ஒரு பக்கத்துல கிறிஸ்து வைக்கும் போது தெராசு அப்படியே நேரா நிக்குதான். சபைன்னா யாருங்க? நீங்க ஒரு தெராசுல ஏறி நிக்க, கிறிஸ்து இன்னொரு தெராசுல ஏறி நிக்க, தெராசு நேரா நிக்கணுங்க. நிற்கும் போது தெராசு நேரா நிக்கணும். அப்பதான் சொல்றாரு ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது. இன்னைக்கு நமக்கு இந்த போதனை எல்லாம் இல்ல. ஏன்னா மேல போனன்ற போதனை தான் இருக்கு. அதனால அவரை போல மாறணும்ன்ற போதனை ரொம்ப கம்மி. ஏன்னா அவரை போல நீ மாறினாதான் முதல் மேலேயே போக முடியும்.